கல்வியை கற்று அந்த கல்வியை கொண்டு வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய மக்களாக மாறணும். அதிகமாக கல்வியை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வலியுறுத்திய ஒரு மார்க்கம் இஸ்லாம். மற்ற சமூகம் எல்லாம் கல்வியை உங்களுக்கு என்ன செய்யல, வணக்கமாக சொல்லலை. அவர் ஒரு மனிதர் ஒரு கல்வியை தேடி செல்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த கல்வியை தேடி செல்லக்கூடிய நேரம் எல்லாம் அவர்களுக்கு நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது. மனிதன் இந்த கல்வியை கற்று அவன் இந்த தேசத்திலே ஒரு அதிகாரமிக்க பதவியிலோ அல்லது அரசு பதவியிலோ மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பதவியிலே போய் அமர்ந்தான் என்று சொன்னால் அவன் அல்லாஹுக்கு அஞ்சி அந்த வேலையை செய்தால் அதுவும் அவனுக்கு நன்மையாக பதிவு செய்யப்படுது. ஒரு முஸ்லீம் இன்னைக்கு தொழுவ வர்றார் அப்படின்னா அவர் தொழக்கூடிய அந்த நேரம் மட்டும்தான் நன்மையாக அவருக்கு பதிவு செய்யப்படும். ஆனால் ஒரு மனிதன் இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அரசு ஒரு விஓவாக இருக்காருன்னு வச்சுங்க, அவர் ஒரு நாளைக்கு 100 பணிகளை செய்கிறார் என்று சொல்ல அந்த 100 பணிகளும் அல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் இறையச்சத்தோடு லஞ்சம் வாங்காமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற, பிற மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பணியை செய்தால் அதையும் எல்லாம் என்ன செய்யறான், நன்மையாக பொருந்திக் கொள்வதை பார்க்கணும். உனக்கு வாய்ப்பு இருக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு தவறாக பணி செய்வதற்கு, நீ அல்லாஹுவை அஞ்சிய நிலையில் லஞ்சம் வாங்காமல் இன்ன பிற தவறுகளை செய்யாமல் உனக்கு அல்லாஹுவை அஞ்சி சரியான வேலையை செய்ததனால் இறையச்சத்திற்கான நன்மை உனக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் எந்த ஒரு விஓக்கள் கூட இல்லை, ஒரு ஆர்ஐ இல்லை, ஒரு தாசில்தார் இல்லை, ஒரு கலெக்டர் இல்லை. விரல் விட்டு என்ன கூட சதவீதத்தோட கோடி பேர் இருந்தோம் அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்கிறதா பார்க்குறோம். கோடிக்கு எத்தனை பேர் இருக்கணும்? கோடி பேர் இருந்தால் 15 லட்சம் கலெக்டர் பதவியில், அதிகாரமிக்க பதவிகளிலே, அரசு பதவிகளில் அமர்ந்திருக்கக்கூடிய அவ்வளோ பேர் இருக்கணும். ஆனால் நம்ம இல்லை. அதுக்கு காரணம் கல்வி பயிலாமல் போனது தான். ஆனால் கல்வியை வலியுறுத்த சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இந்த மக்களுக்கு மத்தியில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, மார்க்க கல்வி வேறு, உலக கல்வி வேறு என்று சொல்லப்பட்டதை பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் சொல்ற அல்லி முஹமுல் கிதாப வல் ஹிக்மத, வெறும் வேதம் மட்டும் நபிமார்களுக்கு கொடுத்தா அல்லாஹ் சொல்லலை. அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம், இந்த உலகத்தில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை சந்திப்பதற்கான ஞானத்தையும் கொடுத்தோம்னு சொல்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் நபி அப்படி தான் பிரார்த்தனை செய்கிறார். இப்ராஹிம் நபி அப்படி தான் இருந்தாங்க, அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் முதன்மையானவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் இந்த மக்களுக்கு இந்த பிரச்சாரத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் மிக நுணுக்கமான அறிவோடு செயல்பட்டார்கள். இப்ராஹிம் நபி ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? வமை யபாஸ்ஃபி ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத யுஸக்கீஹிம். அவர் சொல்கிறாங்க, என்னுடைய தலைமுறையில் இறைவா, என்னுடைய தலைமுறையில் நபிமார்களை ஏற்படுத்து, அந்த நபிமார்களுக்கு நீ வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடு, இவற்றை கொண்டு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளிலிருந்து அவர்கள் என்ன செய்வாங்க, சமூகத்தை தூய்மைப்படுத்துவார்கள் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வேத வசனத்தை சுமந்து இருக்கக்கூடிய இந்த சமூகம் கல்வியில் பின்தங்கி இருக்கிறத